காய்ஸ், நான் தான் உங்கள் கிளாஷ் அபு. இப்போ நம்ம இன்னைக்கு நேற்று கண்டென்ட் போட்டோம், இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போடலான்னு. இன்னையோட கண்டென்ட் பார்ட்டி பெஞ்ச் ஈவெண்ட்டை எப்படி ஈஸியாக ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற கண்டென்ட் தான் கைஸ். ஆனால் இப்போது ஆல்ரெடி 10 நாள் கிட்ட போயிடுச்சு. இந்த ட்ராக்கை மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 8-9 ஐடி வச்சுருக்கவங்க எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற வே ஆஃப் மெத்தடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபைண்ட் அட்டாக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நமக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு அழகான பேஸ் மாட்டணும். இப்போ நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா ஒழுங்கான பேஸ் மாட்டணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல் 100% எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் அட்டாக் பண்ணுறவங்க ஃபுல் பேஸையும் அடித்து காலி பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது 3 ஸ்டார் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ 3 ஸ்டார் போட்டு அட்டாக் பண்ணலான்னு இருப்பீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொதப்பலாம். ட்ராஃபி மைனஸ் ஆகக்கூடாதுன்னு அவங்க மெயினாக இருப்பாங்க. 3 ஸ்டார் போடுறவங்க நிறையா இது இருக்கும். இந்த அட்டாக் முடிச்சுட்டு பேசுகிறேன் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரபுள் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 2 ஸ்டார் போடுவீங்க, சில சமயத்தில் 3 ஸ்டார் போடுவீங்க. ஃபுல் ஒரு சில சமயத்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் ஃபுல் லூட்டு அடிக்காமல் வர்ற மாதிரி இருக்கும். உங்கள் ட்ராஃபியை பொறுத்து தான் கைஸ் நீங்கள் செட் பண்ணுற டியர்ஸும் சரி, இதுவும் சரி. இப்போ நான் டைட்டன் லீக்கில் இருக்கேன் என்னை பொறுத்த வரையும். அப்போ நீங்கள் லீக் கம்மியாக இருக்கலாம். லீக் கம்மியாக இருந்தால் சர்ச்சிங் டைம் குறையும். எனக்கு ஒரு சர்ச்சிங் டைம் 2 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்கள் லீக் கம்மியாக இருந்து கோல்டு லீக்கில் இருக்கீங்க, கோல்டு லீக்கில் இருக்கலாம். அது TH1 to TH3 to TH9 வரையும் கோல்டு லீக்கில் இருக்கலாம். TH9க்கு மேலே 9 to 13 வரையும் கோல்டுக்கு மேலே கிறிஸ்டல் லீக் இருக்கலாம். அதுக்கப்புறம் TH13 to 17 மாஸ்டர் லீக் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். TH13 to 17 நீங்கள் மாஸ்டர் லீக் 1லலாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. மாஸ்டர் லீக் 3ல் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. லூட்டு அப்போ தான் ரஷ் பேஸாக மாட்டோம். அவங்க ஃபுல் மேக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கலெக்டர்ஸ் மேக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பேஸை போட்டுட்டு போயிருக்க பேஸஸாக மட்டும் மாட்டோம் உங்களுக்கு. அப்போ தான் அதனால் உங்களுக்கு சர்ச்சிங் டைம் குறையும். புரியுதா கைஸ்? அந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம். இல்லைனா எனக்கு ட்ராஃபியே போனாலும் பரவாயில்லனா ஸ்னிக்கி கால்பீன் அட்டாக்ஸ் இருக்குது. ஸ்னிக்கி கால்பீன் குக் பண்ணி அட்டாக் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச வரையும். ஸ்னிக்கி கால்பீன் அட்டாக்ஸ் தான் நான் இப்போ ஒரு அட்டாக் ஷோ பண்ணுறேன். அந்த அட்டாக்குள்ளே ஜம்பின் ஆகிட்டு பேசலாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேஸஸ் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் அட்டாக் பண்ண வேண்டியது ட்ராஃபி லாஸ் தான் பண்ணுவீங்க. கலெக்டர்ஸில் தான் இருக்கோங்கிறதுனால நீங்கள் ஸ்னிக்கி கால்பீனை விட்டே பர்சன்டேஜ் ஓரளவு உங்களுக்கு முடிஞ்ச பர்சன்டேஜை எடுத்துகிட்டு வந்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த இது பர்சன்டேஜஸ் இதில் தான் இருக்கும். ஸோ இது லூட் கெப்பாசிட்டரில் தான் இருக்கும். அதுவும் எலக்சர் வேர்ல்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படியே பர்சன்டேஜஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக. ஒரு கலெக்டருக்கு ஒரு ஸ்னிக்கி கால்பீன் போதும். ஒரு ஸ்டோரேஜுக்கு 3 ஸ்னிக்கி கால்பீன் யூஸ் பண்ணணும். அது விகிதத்தில் நீங்கள் கவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட அட்டாக்ஸு. இப்போ ஏஸ் வைல்டு வேறு போட்டு நம்ம உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸில். இது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இன்னும் 2 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு அட்டாக்குக்கு. இது 1 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைனா என்னை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. நான் கண்டென்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏஸ் வைல்டு போட்டு உள்ளே தள்ளணும். அதெல்லாம் மெயினாக நீங்கள் பண்ணணும். டிஹெச் எடுத்து பர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சால் டிஹெச் எடுத்து பர்சன்டேஜ் எடுக்கணும்.
இல்லையா டிஹெச் கிடைக்கலன்னு விட்டுட்டு வந்துடணும், அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் கைஸ். மூணாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது வந்து மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன். வெயிட் கைஸ், அந்த ஸ்ட்ராட்டஜியும் பொறுமையாக பார்க்கலாம். மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து முடியாது. ஒரு அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட்டாக இருக்கும், சம் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி பர்சன்டேஜஸை ஒண்டி எடுத்துகிட்டு வந்துடணும். 450 கிடைக்குதுன்னா 450 மெடலை ஒண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தேர்டு வே ஆஃப் மெத்தட் தான் 3-4 அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கடைசி 6 நாளில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல 6000 கிடைக்கும். எல்லா இதுலேயும் சரி 6000 கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் 6000. அந்த 6000 இருக்கிறதுனால அவங்க வந்து ட்ராஃபி லாஸ் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க, கெயின் ஆகுதுனாலும் பார்க்க மாட்டாங்க. புதுசாக வர ஐட்டத்தை வாங்கி போடத்தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்திருக்குது ஹீரோ டார்ச்ங்கிறது வந்திருக்கு. ஹீரோ டார்ச்சை ஒவ்வொரு ஐடியிலையும் புதுசாக வரதை வாங்க, பழசு உங்கள்கிட்ட இல்லைன்னா பழசை பை பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து மேஜிக்கல் மிரர் வந்திருந்தா உங்களுக்கு எது சஜஷனோ அதை பை பண்ணுங்கள். உங்கள் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை எனக்கு தெரியாது, இது ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் இது எடுத்துக்கலாம். கிரவுண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த என்சன் டார்ச் வந்து உதவியாக இருக்கும். மற்றபடி ஹேர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் வந்து குயின் சார்ஜ் எடுப்பீங்க, அப்படின்னா வந்து நீங்கள் மேஜிக்கல் மிரர் எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸில் வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆடுறவராக இருந்தால் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கடைசி டயத்தில் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 8 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 8 அக்கௌண்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்காக வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து நமக்கு வந்திருக்குது அர்ச்சன் ஃப்ராஸ் வந்திருக்கு, ஸ்பைக்கி பால் வந்திருக்கு. ஸ்பைக்கி பால் இல்லாதவங்க மெயினாக ஸ்பைக்கி பால் வாங்க. இதை விட ஸ்பைக்கி பால் உங்களுக்கு கிங் ஸ்ட்ராட்டஜி கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜினா இது ரொம்ப தூக்கி கொடுக்கும். கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறது இல்லை ப்ரோ, நான் கிங்குக்கும் பதிலாக ஸ்வாப் பண்ணி மின்னியனை எடுத்துகிட்டு போவேன் ப்ரோ, மின்னியனை தான் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னா இது குயினுக்கு உண்டானது வாங்கிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இது ரூட் ரைடர் அட்டாக் மாதிரி பண்ணுவேன், உள்ளே வால் உடைக்கிறதுக்கு டைம் ஆகும், ரூட் ரைடரு செத்து போயிட்டா வால் உடைக்கிறதுக்கு டைம் ஆகும் ப்ரோ, வல்கேரி உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த இது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஓர்ஸு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கும் ஒரு செப்பரேட் வீடியோஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து டுமாரோ வீடியோவில் போஸ்ட் ஆகும் ப்ரோ. இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சேனலை மேலும் மேலும் டெவலப் ஆக கிவ்அவேஸும் வரும் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3 மெத்தடும் ஈஸி தான். உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கோ இந்த இதில் ட்ராக் கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த இது கடைசி டயத்தில் வந்து நான் சொன்னல கைஸ் 600 மெடல்ஸ் லாஸ்ட்டு 4 டேஸில் தான் கிடைக்கும். அந்த லாஸ்ட்டு 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து ட்ராக்ஸ் எல்லாம் இது வந்து வேறு கிளான் கைஸ், நான் இருக்கிறது வந்து வேறு கிளான். இதில் வந்து ட்ராஃபி கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் வேறு கிளானில் இருக்கிறேன். அந்த கிளானுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய கிளான் அதாவது TN49 புள்ளைங்கோ கிளானுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிளான் வந்து என் செகண்ட் கிளான்னா நான் வேறு ஒரு கிளானில் இருக்கேன். அந்த கிளான் இல்லைனா நீங்கள் தாராயனுக்கு கூட சப்போர்ட் பண்ணலாம், அவங்க கூட நல்லா பண்ணுவாங்க. தாராயன் வந்து TN49 பிள்ளைங்களோட கொஞ்சம் நிறையா பண்ணுவாங்க, ஆனால் அதில் வந்து இது வியூ கரெக்டாக இருக்குது. நீங்கள் தாராயனை சப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களால் விருப்பம் கைஸ். தேங்க்யூ கைஸ், இத்துடன் இதை முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.